नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. அறிவோம். இந்த சல்லிய பருவம் பல்ராமருடைய இந்த தீர்த்த யாத்திரை விசேஷங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். பல்ராமர் சரஸ்வதி நதியினுடைய பல்வேறு தீர்த்த கஷேத்திரங்களுக்கு செல்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷிகளுடைய சரித்திரங்கள், அப்புறம் இந்த சரஸ்வதி நதியினுடைய மகிமை. கடந்த வாரம் கூட சரஸ்வதியினுடைய 7 பெயர்கள் இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அவர் கடந்த முறை பலராமர் பிருத்துதக அப்படின்னு ஒரு தீர்த்தத்திற்கு போனார். அது பிருத்து ராஜாவுக்குனுடைய பேரில் வந்த தீர்த்தம். அங்கேதான் ஆர்ஷ்டிஷன ரிஷி தவம் செய்தார்னு பார்த்தோம். இப்ப தேவாபியினுடைய சரித்திரம் கூட நான் சொன்னேன். இப்போ விஸ்வாமித்திரர் பிராமணியத்தை பிரம்ம ரிஷி என்கின்ற பட்டத்தை கூட பெற்றது அந்த இடம்தான் அப்படின்னு சொன்ன அப்புறம் அங்கிருந்து அவாக்கீர்ணம்னு ஒரு தீர்த்தம். அந்த அவாக்கீர்ண தீர்த்தத்துல பகதால்பியர்னு ஒரு ரிஷி அவர் தவம் பண்ண இடம். அவருடைய சரித்திரம் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அடுத்து யயாத தீர்த்தம்னு ராஜா யயாதி. க்ஷத்திரியர்கள் எல்லோரும் ராஜாக்களை எல்லாம் படிச்சு பார்த்தோன்னா அவர்கள் நிறைய யஜ்ஞங்கள் யாகங்கள் எல்லாம் இந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் க்ஷத்திரியர்கள் ராஜாக்கள் பண்ணியிருக்கின்றார்கள். இப்ப தேசத்தை ஆட்சி செய்பவர்கள் என்ன யாகம் பண்றார்கள், என்ன யஜ்ஞம் பண்றார்கள்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி இந்த தேசத்தை ஆள்பவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படி அதை செய்பவர்களுக்கு, அந்த மாதிரி யஜ்ஞங்கள் யாகங்களை செய்பவர்களுக்கு கூட ஒரு மரியாதையோ ஒரு ஒத்தாசையோ கொடுத்தால் கூட போறோம். அதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாம் இது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இது. ஆனா இப்ப மகாபாரதத்துல பார்த்தோன்னா எல்லா யஜ்ஞங்கள் யாகங்கள் யயாதி. யயாதி ஒரு பெரிய க்ஷத்திரிய ராஜா. அவருடைய சரித்திரத்தை நாம் ஆதி பருவத்தில் பார்த்தோம். அந்த யயாதியினுடைய யஜ்ஞ யாகங்களில் மகிழ்ந்த சரஸ்வதி அந்த யாகங்களை எல்லாம் செய்த ரித்விக்குகளுக்கு அவர்கள் விரும்பியதையெல்லாம் அந்த இடத்தில் பிரத்யட்சமாகி காட்சி கொடுத்ததாக மகாபாரதம் கூறுகின்றது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தீர்த்தம் வசிஷ்டாபவக அப்படின்னு ஒரு தீர்த்தம். வசிஷ்ட அபவாகன்னா அந்த வசிஷ்டரை அழைத்து சென்றதுன்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த வசிஷ்டாபவக தீர்த்தம் இந்த வசிஷ்டரோட சம்பந்தப்பட்ட ஒரு தீர்த்தம். உடனே ஜனமேஜயர் வைஷம்பாயரிடத்தில் அந்த தீர்த்தத்துக்கே அந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம எல்லோருக்கும் தெரியும் தவ விஷயத்தில் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு நிரந்தரமான பகை இருந்தது. சில வசிஷ்டருக்கு ஒரு பகையும் இல்லை. அப்படி ரிஷிகளிலேயே ரொம்ப சாந்தமானவர், ரொம்ப அமைதியானவர். அப்படி அதீத பொறுமை உடையவர் வசிஷ்டர். பின்னாடி ஒரு தடவை முழு வசிஷ்டருடைய ஒரு சரித்திரத்தை நம்ம தனியாக பார்ப்போம். இந்த வசிஷ்டருடைய சரித்திரம் தனியாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சரித்திரம் அது. ஆனா விஸ்வாமித்திரருக்கு அந்த வசிஷ்டர் மீது அவருடைய தப்போபலத்தின் மீது ஒரு பகை இருந்து கொண்டே இருந்தது. அது ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த காமதேனு பசுவில் இருந்து ஆரம்பித்தது. அவர்கள் ஸ்தானுங்கிற ஒரு தீர்த்தம். இந்த ஸ்தானுன்னா ப்ராபப்ளி அது ருத்ரராக கூட, ருத்ரருடைய ஒரு பெயர் ஸ்தானு. இந்த ஸ்தானு மலையான்னு சொல்றோமே, ஸ்தானுன்னா ருத்ரர். மால், மால்னா பெருமாள், அயன்னா பிரம்மான்னு. அந்த ஸ்தானு மலையான்ங்கிறது அப்படித்தானே வருது. அதனால ருத்ரரே ஒருவேளை தவம் செய்த தீர்த்தமாக இருக்கலாம், இல்லைன்னா ருத்ரர் காட்சி கொடுத்த இடங்களாக இருக்கலாம். அதாவது ஸ்தானுன்னு ஒரு தீர்த்தம். அந்த ஸ்தானுங்கிற அந்த தீர்த்தத்தில் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் 2 பேரும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த இடத்துலதான் பூலோகத்தில் தேவர்கள் எல்லோரும் சுப்பிரமணிய சுவாமிக்கு, குமார கடவுளுக்கு சேனாதிபதியாக அபிஷேகம் செய்து வைத்தார்கள்னு ஒரு குறிப்பு கூட இருக்கின்றது. அப்படி
விஸ்வாமித்திரர் தவத்தில் ஒரு குறைந்தவர் கிடையாது. அவர் தன்னுடைய தவத்தினால் வசிஷ்டரையே நிலைகுலைய செய்கின்றார். இன் போத் ஆஃப் தம் வாட் இஸ் காமன் இஸ் ஒன்லி ஒன் வெல்த். தபஸ் இஸ் தேர் வெல்த். வசிஷ்டருக்கும் தவம்தான் செல்வம். விஸ்வாமித்திரருக்கும் தவம்தான் செல்வம். ஆஃப் ஆல் தி வெல்த், தி கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் ஆஸ்டரிட்டி அப்படின்னு. தவத்தை போன்று ஈடு இணையில்லாத ஒரு செல்வம்ங்கிறது கிடையாது. ஏன்னா மற்ற எல்லா செல்வத்தை கூட அவ்வளவு சுலபமாக ஈட்டி விடலாம். தவத்தை ஈட்டுவதுங்கிறது இட் இஸ் நாட் எவ்ரிபடி இஸ் இன்னும் கப் ஆஃப் டீ. அது அது எல்லாராலையும் தவம் செய்ய முடியாது. அப்ப வசிஷ்டருடைய தவத்தை பார்த்து விஸ்வாமித்திரருக்கு ஒரு யோஜனை இருந்து கொண்டே இருந்தது. எவ்வாறாவது அஹ், வசிஷ்டரை வதம் செய்ய வேண்டும் அப்படி. அதனால அங்க சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு இந்த பக்கம் விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம், எதிர்கரையிலேயே வசிஷ்டருடைய ஆசிரமம் அப்படி. சில நேரம் ஒரே பிசினஸ் பண்றவங்க ஏத்த ஏத்த வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருப்பாரு. காம்படிட்டர் ஏத்த வீட்டிலே இருப்பாரு. காலையில டெய்லி அவங்க முகத்துல முழிக்கணும். அதே மாதிரி சரஸ்வதி நதியினுடைய இந்த கரையில பார்த்த வசிஷ்டருடைய ஆசிரமம், அந்த கரையில விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம். அப்ப பகை அதிகமாயிட்டே நீங்க டெய்லி நமக்கு பிடிக்காதவங்களை டெய்லி பார்த்தா ஒரு சமாதானம் வராது அப்படின்னு. அது என்ன ஆகும், பகைதான் அதிகமாகிக் கொண்டே போகுமே தவிர, அப்படி வசிஷ்டரை பார்க்கும் போதெல்லாம் விஸ்வாமித்திரருக்குள்ள ஒரு பகை அப்படி. அண்ட் he had enormous தி பவர் ஆஃப் ஆஸ்டரிட்டி. தப்போபலமும் விஸ்வாமித்திரர் இடத்துல இருந்தது, வசிஷ்டருக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டின்றது யாரு அப்படின்னா சரஸ்வதி மாட்டின்ட்டா அப்படின்னு. இந்த விஸ்வாமித்திரருக்கு நடுவுலயும் இந்த வசிஷ்டருக்கு நடுவுலயும். சி ஒன் டே விஸ்வாமித்திர ஆர்டர்டு சரஸ்வதி அப்படி. இயம் சரஸ்வதி தூர்ணம் மத்சமீபம் தபோதனம் ஆனைஷ்யதி வேகேன வசிஷ்டம் தபதாம்பரம் இஹாகதம் த்விஜஸ்ரேஷ்டம் அனிஷ்யாமின சம்சயः. என்ன, இயம் சரஸ்வதி தூர்ணம் மத்சமீபம் தபோதனம் ஆனைஷ்யதி வேகேன வசிஷ்டம் தபதாம்பரம். உக்ரமான தவத்தை செய்யக்கூடிய வசிஷ்டரை இந்த நிமிஷமே நீ என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு விஸ்வாமித்திரர் சரஸ்வதிக்கு கட்டளையிடுறார். இகாகதம் த்விஜஸ்ரேஷ்டம், உன்னால் அழைத்து புறப்பட்ட அந்த அந்தணரை அனிஷ்யாமின்னு சம்சயம், இந்த க்ஷணமே அந்த வசிஷ்டரை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். இப்படி சொல்லிட்டு அவரு அந்த சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்றாரு அப்படி. நினைக்கிறாரு. உடனே பண்ண உடனே அந்த சரஸ்வதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே மனக்கலக்கத்தோடு அப்படின்னு பயங்கர உக்கிரமான ஒரு கோபத்தோட விஸ்வாமித்திரர் இருக்கிறார். அவர் முன்னாடி அப்படியே நடுநடுங்கி சரஸ்வதி தேவி காட்சி அளித்தாளாம். ஒரு நல்ல உதாரணம் வியாசர் கொடுக்கிறார். எப்படி ஒரு வீரமான கணவனை இழந்த பிறகு அந்த பெண்ணானவள் பாவம் வாடி ஒரு சோகத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருப்பாளோ, அந்த நிலையில சரஸ்வதி தேவி விஸ்வாமித்திரர் முன்பு நடுங்கி அப்படியே பயந்து போய் என்ன பண்றதுன்னு நினைத்துட்டே இருந்தாள். அப்ப அந்த சரஸ்வதியை பார்த்து சொல்றார், தமுவாச்ச முனிகி குருத்தக வசிஷ்டம் சீக்கிரம் ஆணைய அப்படி. உடனே ஏன் இன்னும் காத்துட்டு இருக்கிற, போய் சீக்கிரம் வசிஷ்டரை கொண்டு வா. யாவத் ஏவம் நிஹ்மி அத்ய தற்சுத்வ வெதிதா நதி அப்படின்னு. இப்ப நீ கொண்டு வந்த க்ஷணமே அவரை நான் கொல்லப் போகின்றேன்னு. இதை கேட்ட உடனே வசிஷ்டரை கொண்டு வந்து விரட்ட விட்டா கொல்வேன்னு சொல்றாரேன்னு அவர் யோசித்து கொண்டே இருந்தார். பிராஞ்சலியும் குத்து அப்படியே ரெண்டு கையும் சரஸ்வதி கட்டிண்டு பிராஞ்சலியும் தத குருத்வா அப்படியே யோசிக்கிறதுக்குலாம் இது நேரம் இல்லை. சீக்கிரமா போய் நீ என்ன பண்ணு, கொண்டு வரலன்னா உனக்கு சாபம் கொடுத்துருவேன்னு விஸ்வாமித்திரர் சரஸ்வதியை மிரட்டுறாரு. வசிஷ்டருடைய பிரபாவமும் சரஸ்வதிக்கு தெரியும். அந்த வசிஷ்டருடைய பிரபாவத்தையும் நினைத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யலாம். ஒருவேளை வசிஷ்டரை கொண்டு வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட விட்டாலும் அதுக்கும் பாப்பம் வரும். வசிஷ்டர் சபிக்க மாட்டார், ஆனா நிச்சயம் பாப்பம் வருமேன்னு விஸ்வாமித்திரர் சொன்னதையும் செய்ய வேண்டும்னு அவர் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது வசிஷ்டருக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கு நடுவுல சரஸ்வதி மாட்டின்னுட்டான்னு உடனே அவர் சரஸ்வதியை கூப்பிட்டு அவர் எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க, எவ்வளவு பொறுமையாக சொல்றார் பாருங்க. பாஹ்யாத்மானம் சரிச்ரேஷ்டே வகமாம் க்ஷீக்ரகாமினி விஸ்வாமித்திர சபத்தேத்வாம் மா கிருதாஸ்துவம் விசாரணம். பாஹி ஆத்மானம் சரிஸ்ரேஷ்டே வகமாம் க்ஷீக்ரகாமினி. சீக்கிரகாமினின்னா விரைவாக செல்லக்கூடியவள்னு அர்த்தம். அதனால என்னை நீ விரைவாக வசிஷ்டரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து விடுவியா, விஸ்வாமித்திரரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து ஆத்மானம் பாகி, உன்னை நீயே பாதுகாத்துக் கொள் அப்படி.
யூ ப்ரொடெக்ட் யுவர் செல் அப்படி. டோன்ட் வரி அபவுட் மீ அப்படி. சி தி கிரேட்னஸ் ஆஃப் வசிஷ்டர். டோன்ட் வரி அபவுட் மீ. விஸ்வாமித்திரக ஷபேத்தி துவாம் மா கிருதாத்வாம் விசாரணம். அதனால அவர் உன்னை சபிச்சிடுவாரோ உன் மேல கோவப்படுவாரோன்னு நீ பயப்படவே வேண்டாம். என்னை கொண்டு போய் நீ விஸ்வாமித்திர இடத்துல கொண்டு போய் ஒப்படைத்து விடு அப்படி அப்படின்னு சொன்ன உடனே ஷி பிகேம் மோர், இன்னும் கம்பேஷனேட் சொல்ல முடியாது, அவளுக்கு வசிஷ்டர் இடத்துல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிடுத்து. தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா கிருபாஷீலஸ்ய சாசரித் சிந்தையாமாச கௌரவிய கிம் கிருத்வா சுக்ருதம் பவேத். எந்த ஒன்றை செய்தால் வசிஷ்டருக்கு நன்மை ஏற்படுமோ அதை நான் செய்ய வேண்டும். ஏன்னா இவ்வளவு கருணையோடு இவர் இருக்கிறாரு, தன்னை கொண்டு போய் ஒப்படைச்சிடு, உன்னை பாதுகாத்துக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே வசிஷ்டக மயி அதீவகி நித்தியம் தயாம் கிருத்தவான். வசிஷ்டர் என் மீது அதீதமான தயை உடையவராக இருக்கிறார். தஸ்ய காரியம் ஹிதம் மயா தஸ்யாக சிந்தையா. எது அவருக்கு ஹிதமோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும்னு ஒரு தகுந்த நேரம் பார்த்து, அப்போ அவ கவனிச்சுட்டே இருக்கா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விஸ்வாமித்திரர் உட்கார்ந்து உக்கிரமான ஒரு பக்கம் தவம் பண்றார், ஜபம் ஹோமங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றார். உடனே இதுதான் தக்க சமயம்னு என்ன யோசிச்சுட்டே என்ன பண்றாரு அப்படின்னு வேகமாக அந்த வசிஷ்டர் இருக்கக்கூடிய ஆசிரமம் இருந்தது அல்ல அந்த கரையை இடிச்சிடுறா. இடிச்ச உடனே வசிஷ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீ ஜஸ்ட் அவரோட ஆசிரமத்தோடு சேர்ந்து சரஸ்வதி அப்படியே இழுத்துண்டு வசிஷ்டரை இழுத்துட்டு போறார். அந்த நேரத்துல அவர் வந்து தவம் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் விஸ்வாமித்திரர். அப்ப அந்த சரஸ்வதியில விழுந்த வசிஷ்டர் ஒரு அழகான ஸ்தோத்திரம் சரஸ்வதி மேல பண்ணியிருக்கிறார். அது வந்து மகாபாரதத்துல வசிஷ்டரே சரஸ்வதி மேல பண்ண ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்கிறது. ரொம்ப பெரிய ஸ்தோத்திரம். சும்மா ஒன்று ரெண்டு ஸ்லோகங்களை வேணா பார்ப்போம். பிதாமகஸ்ய சரசக பிரவருத்தாஸ்தி சரஸ்வதி வியாப்தியம் சேத ஜகத் சர்வம் தவைவாம்போபிருத்தமைஹி त्वमेव वाणी स्वाहा त्वं तवापत्तमिदं जगत् त्वमेव सर्वभूतेषु வசசீக சதுர்விதா. இன் ஷார்ட், எல்லா உயிர்களிடத்திலும் நான்கு ரூபமாக நீயே இருக்கின்றாய் அப்படின்னு. வாணி ரூபமாக எல்லாரிடத்திலும் சரஸ்வதி இருக்கின்றாள். அதனால்தான் பேசுற விஷயங்கள் உயர்ந்த விஷயங்களாக இருக்கணும். எப்படி சரஸ்வதி எல்லோருடைய உள்ளத்திலும் நான்கு விதமாக இருக்கின்றாள்னா, ஒன்று வந்து பராவாணி, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரின்னு இந்த வாணிக்கு வந்து நாலு ஸ்தானங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து பராவாணி, எங்கே வந்து சப்தமும் அர்த்தமும் இன்னும் பிரியாமல் இருக்கின்றதோ, சப்தமும் அர்த்தமும் சேர்ந்து இருக்கின்றதோ அதுக்கு பேர் பராவாணின்னு பெயர். ஆக்சுவலி அது மௌனம் தான். இந்த பராவாணி அப்படி த மீனிங் இஸ் நாட் செப்பரேட்டட் ஃப்ரம் தி வேர்ட். வேர்ட் அண்ட் மீனிங் ரெண்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பஷ்யந்தி, அது பிரியக்கூடிய இடம். அடுத்து மத்தியம, மத்தியமன இங்க வந்து அப்புறம் கண்டஸ்தத்துல வரும்போது இங்க வரும்பொழுது என்ன ஆயிடுறது, அது வைக்கரியாக மாறிவிடுகின்றது. அதனாலதான் நம்ம என்ன பேசுறோமோ அது எங்கிருந்து வரணும் அப்படின்னா பராவாணியிலிருந்து வர வேண்டும். இப்ப தமிழ்ல பொதுவா சொல்லுவாங்கல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. வாய்க்கு வந்ததை பேசக்கூடாதுன்னா எது கண்டத்துல இருந்து தோணுதோ, என்ன நமக்கு தோணுதோ அதை பேசக்கூடாது. Every word that we speak, that should be dipped in the ultimate truth. அது ஒரு மேலான சத்தியத்திலிருந்து வர வேண்டும். இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசக்கூடியதா இருந்தா உயர்ந்த விஷயங்களே, தர்மமான விஷயங்களே, தட் விச் இஸ் பாசிட்டிவ், அதெல்லாம் பேசணும். தட் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரொபிஷியேட் சரஸ்வதி. ஏதோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் வச்சு கும்பிடுறதுக்கு கிடையாது அப்படி. அப்புறம் பொரியும் கடலையும் சாப்பிட்டு போறதுக்கு இல்லை அப்படி. The best way to propitiate Saraswati is we should, exercise extreme caution over what we utter அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாமளே நிறைய நேரத்துல அதை நம்ம ரொம்ப கவனிக்கிறதே இல்லை பாருங்க. எவ்ரி வேர்ட் ஹேஸ் an implication அப்படி. எவ்ரி வேர்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ் அப்படி. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதற்கு நேர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும், அதற்கு வந்து எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும். திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஸ்டரிட்டி. இதுக்கு ஒன்றும் கண்ண மூடி உட்கார்ந்துருக்க வேண்டாம், இந்திரியங்களை அடக்கி உட்கார்ந்துருக்க வேண்டாம். பேசும் பொழுது என்ன பண்ணலாம், எவ்வளவு கோபமுடையவர்களாக இருந்தாலும் ஜாகிரதையாக பேச வேண்டும், ரொம்ப கவனமாக பேச வேண்டும், உத்தமமான விஷயங்களை பேச வேண்டும், உயர்ந்த விஷயங்களை பேச வேண்டும். இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம். அது நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் ரொம்ப நல்லது. அப்படி தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ.
ஸோ அப்படி ஒரு சரஸ்வதி ஸ்துதி அவர் பண்றாள். சரஸ்வதியை துதித்த உடனே அது நேராக விஸ்வாமித்திரர் ஆசிரமம் பக்கமா அப்படியே வசிஷ்டரை இழுத்துட்டு போயிடுறது. இங்கிருந்தே அந்த சரஸ்வதி சொல்ற, நான் வசிஷ்டரை கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்கு, நதி ஓடிண்டே இருக்கு. அந்த வசிஷ்டரை கொண்டு வந்துட்டேங்கிற அந்த சப்தத்தை விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே அவர் ஜபம் தபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு பாருங்க, எவ்வளவு ஜபம் பண்ணாலும் தபம் பண்ணாலும் அவருடைய மனசு எங்க இருக்குன்னா வசிஷ்டரை கொல்லணுங்கிறத எண்ணத்துலதான் இருக்கிறது. திஸ் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங். அப்படி நாம ஏதோ மந்திரம் சொல்லிட்டே இருப்போம், ஸ்லோகம் சொல்லிட்டே இருப்போம், சுவாமியை கும்பிட்டுட்டே இருப்போம். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்படி சி பிஹைண்ட் தட் வாட் வி ஆர் திங்கிங். அப்படி இந்த பக்கம் சுவாமியை கும்பிட்டுட்டே இருக்கோம், பூஜை எல்லாம் பண்றோம், கோவிலுக்கு போறோம், அது பண்றோம் இது பண்றோம். ஃபண்டமெண்டல் வாட் குவாலிட்டி தி மைண்ட் ஹஸ் காட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு தவம் செய்தான்னு, எவ்வளவு ஜபம் பண்ணா என்ன, பெரிய சன்னியாசியாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். சி வேர் எவர் மைண்ட் இஸ் பிளேஸ்ட், நாட் தி பாடி. உடம்பு எங்க இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அப்படி அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா ஒரு சின்ன கதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவார். அப்படி கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய ஒரு தாசியை பற்றி நினைச்சிட்டு இருந்தாரா, அந்த தாசி கோயில் பூஜை பண்ணக்கூடியவர் பாவம் எவ்வளவு உத்தமானவர் நினைச்சுட்டே இருந்தாருன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாரு. அதனால ஆல் திஸ் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ், இஃப் இட் இஸ் நாட் பேக்டு பை எ பியூர் சங்கல்ப, இஃப் இட் இஸ் நாட் பேக்டு பை பியூரிட்டி. அப்படி அதனாலதான் நம்மளுடைய வழிபாடுகளுக்கு எல்லாம் ஆதாரமாக ஒரு தூய்மைன்னு ஒண்ணு இல்லைன்னா இட் வில் நாட் கெயின் எனி பவர். அப்படி அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அந்த வழிபாடுகளுக்குள்ள தேர் ஒன்லி ஆஸ்டன்டேஷன்ஸ். அதெல்லாம் சும்மா ஒரு பொய்யொழுக்கமான ஆச்சாரங்கள் ஆகிவிடுமே தவிர அது உண்மையாக இருக்காதுங்கிறதுக்கு நமக்கு சொல்ல வருகின்றார்கள். இவ்வளவு ஜபதமம் பண்றவர், ஏன்னா அவர் வசிஷ்டரை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவருடைய கவனம் தப்பி உடனே என்ன பண்றார், வசிஷ்டரை கொல்றதுக்கு ஆயுதத்தை தேடிட்டு போறாரு. அப்படின்னு எடுத்து கொல்றதுக்குள்ள அது சொல்லிட்டு, நான் செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டேன், வசிஷ்டரை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன், கொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு. அந்த நதி ஓடிண்டே இருக்குமா இல்லையா, அதோட சேர்ந்து வசிஷ்டர் என்ன பண்றாரு, அப்படியே போயிடுறாரு. அப்படின்னு ஸோ தட் வே ஷி ப்ரொடெக்டட் தி வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்வாமித்திரர் ஆல்சோ. அட் த சேம் டைம் ஷி ப்ரொடெக்டட் வசிஷ்டரையும் பாதுகாத்து விஸ்வாமித்திரரை என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரரையும் அவள் பாதுகாத்தாள். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் சரஸ்வதி சாபம் கொடுக்கறதா சொல்றார். அதனாலதான் வசிஷ்டர் இந்த கதை, இது வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கதையில அங்கங்க மகாபாரதத்துல பல இடங்கள்ல தனித்தனியாக வரும். இதெல்லாம் சேர்ந்து எடுத்து வைத்தால், நான் கூட இந்த முழு விஸ்வாமித்திரர் சரித்திரம் தனியாக கூட நான் பேசியிருக்கிறேன். அதுல இதெல்லாம் வரும். அப்புறம் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம்ங்கிறதெல்லாம் அவர் பெறுகின்றார். இருந்தாலும் கூட வசிஷ்டர்னு ஒருத்தர் இல்லாமல் போனோம்னா நமக்கு விஸ்வாமித்திரன் ஒருத்தர் கிடையவே கிடையாது. வாட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் திஸ் வசிஷ்டர்? எ சிம்பிள் கிரேட்னஸ். நம்ம கூட இந்த சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், வியாசம் வசிஷ்டர் நப்தாரும் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது திஸ் ஸ்லோக இஸ் கம்போஸ்ட் ஃபார் வியாச. பட் இதுல எத்தனை பேர் வருது பாருங்க. அப்படின்னு வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வியாசர் வசிஷ்ட நப்தாரம். யார்? ஹி இஸ் அ கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் வசிஷ்ட. வியாச ஹூ இஸ் தி கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் வசிஷ்ட. அடுத்து வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம். ஹி இஸ் அ கிராண்ட் சன் ஆஃப் சக்தி. யார்? வியாசர். ஹி இஸ் அ கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் வசிஷ்டர் அண்ட் ஹி இஸ் அ கிராண்ட் சன் ஆஃப் சக்தி. பராசராத்மஜம், பராசரர் முனிவருக்கு மகனாகவும், சுகதாத்தம், சுகனுக்கு அப்பாவும் இருக்கக்கூடிய அந்த வியாச பகவானை நான் வணங்குகின்றேன்னு. See, sometime when you read all these ஸ்லோகாஸ், நம்ம ஏதோ படிச்சுட்டு போறோம், some emotional connect has to take place. You see the generations. வசிஷ்டர், வசிஷ்டருடைய புத்திரர் வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி, சக்தியினுடைய புத்திரர் தான் பராசரர், பராசரருடைய புத்திரர் வியாசர், வியாசருடைய புத்திரர் சுகர். ஆக்சுவலி இந்த 5 பேரை பத்தி 5 நாள் பேசலாம், தனியாக பேசலாம். இந்த 5 பேரை பற்றி ஒரே ஸ்லோகத்துல இருக்கு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி ஸ்லோகா. என்னன்னா, ஒரு கலாச்சாரமோ, ஒரு பண்பாடோ, ஒரு தவமோ, ஒரு தர்மமோ 5 ஜெனரேஷனை தொடர்ந்து இருக்கு. அப்படி
நாட் ஆர் ஒன் ஜெனரேஷன் ஆர் டூ ஜெனரேஷன். தட் இஸ் வாட் யூ ஷுட் ஆல்வேஸ் நோட் இட் அப்படி. See, வாட் வாஸ் தேர், எது வசிஷ்டர் இடத்துல இருந்தது, இட் வாஸ் அந்த வசிஷ்டர் இடத்துல இருந்த எல்லா தபபலம் எல்லா சக்திக்கு வந்தது. இன்ஃபேக்ட் சக்தி இறந்து போறதுக்கு காரணம் கூட விஸ்வாமித்திரர் தான் ஒரு காரணம். இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா சக்தி வந்து அந்த கல்மாஷ பாதருங்கிற ராஜாவை சபிப்பார், ராட்சசனா போயிடுன்னு. அதை காரணமாக வைத்து அந்த ராட்சசனை தூண்டி விட்டு சக்தியும் வசிஷ்டருடைய எல்லா புத்திரர்களையும் விஸ்வாமித்திரர் கொல்வார் அப்படி. அப்ப கூட விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் மேல கோபம் வராது அப்படி. பட் அந்த அவர் வந்து தெரியும், அவருக்கு அந்த சக்தி வந்து அவனுக்கு கர்ம வினையினால அவருக்கு போக வேண்டியது இருந்தது. பட் சக்தி வாஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், ஹி வாஸ் ஆல்சோ a கிரேட் தபஸ்வி, பெரிய வேத வீத் அப்படி. அவர் சக்தி இறக்கும் பொழுதே அந்த சக்தியினுடைய மனைவி பெயர் ரொம்ப அழகான பெயர், அத்ருஷ்யந்தின்னு பெயர் அப்படின்னு. ஷீ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் சக்திஸ் ஒய்ஃப் பெயர். துஷ்யந்தி மீன்ஸ் ஷீ கேன் பி சீன், அத்ருஷ்யந்தி மீன்ஸ் ஷீ இஸ் நாட் விசிபிள் டு எவ்ரிபடி அப்படி. சரி, எல்லாருடைய கண்களுக்கும் கூட அவள் தென்படவே மாட்டாளாம் சக்தியினுடைய மனைவி. அப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் பாருங்க. யாரோ ரொம்ப தபஸ்விகளாக இருந்ததா அவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் தென்படக்கூடியவளாக இருந்திருக்கிறார்கள். அந்த சக்தியினுடைய புத்திரர் தான் பராசரர் அப்படி. எப்படி ஜனமேஜயன் சர்ப்பசத்திர யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணானோ அதே மாதிரி பராசரர் வந்து ராட்சச சத்திர யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணார். எல்லா ராட்சசர்களையும் அழிக்க வேண்டும், ஏன்னா தன்னுடைய தந்தை இறந்ததற்கு காரணமே ராட்சசர்கள்ங்கிறதுக்காக. அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. பராசர ஸ்மிருதினே ஒண்ணு இருக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலி இப்ப கலிகாலத்துல ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு ஸ்மிருதிகள் எல்லாம் உண்டு அப்படி. இப்ப சத்திய யுகத்திற்கு வந்து மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி வந்து இப்ப பின்பற்ற முடியுமானா முடியாதுன்னு சொல்றார்கள். மனுஸ்மிருதி வந்து சத்திய யுகத்திற்கு அப்படி. அதே மாதிரி திரேதா யுகத்துல வந்து கௌதம ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி இருந்தது அப்படி. துவாபார யுகத்துல வந்து சங்க லிக்கிதன்னு ரெண்டு மகரிஷிகள். இந்த மகரிஷி சரித்திரங்களை எல்லாம் கேட்டோம்னா நம்ம பக்கத்திலேயே போக முடியாது. டே ஆர் ட்வின் ரிஷிஸ் அப்படி. தர்மத்துல வந்து அவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய ஸ்மிருதியை தான் வந்து துவாபார யுகத்துல பின்பற்றி இருக்கின்றார்கள். பராசர ஸ்மிருதியை தான் வந்து கலிகாலத்துல வந்து பராசர ஸ்மிருதி தான். சில சமயம் பராசர ஸ்மிருதி படிச்ச மனுஸ்மிருதியே தேவலைன்னு தோணும் அப்படின்னு. அப்படி இருக்கும் அப்படி. இவ்வளவு தர்மங்களை இதெல்லாம் கொடுத்திருக்காரு. பராசர கீதைன்னு ஒரு கீதை இருக்கிறது சாந்தி பருவத்துல மகாபாரதத்துல வரும். ஜனக மகாராஜாவுக்கு, இந்த ஜனகர் வந்து சீதையினுடைய அப்பா கிடையாது, பட் அதே வம்சத்துல வந்து ஒரு ஜனகருக்கு வந்து பராசரர் வந்து உயர்ந்த ஞானத்தை எல்லாம் போதிப்பார் அப்படி. இன்ஃபேக்ட் அதெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன் தனியாக. இந்த பராசர கீதைன்னு ஒரு கீதையே இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பராசரருக்கு பிறந்தவர் தான் வியாசர் அப்படி. வியாசருடைய பூர்வ ஜென்ம சரித்திரங்கள் எல்லாம் கூட இருக்கின்றது அப்படி. அதெல்லாம் நம்ம தனியா அதெல்லாம் படிக்க வேண்டும். அந்த வியாசருக்கு பிறந்தவர் சுகபிரம்ம ரிஷி. இந்த அஞ்சு பேரும் பாருங்க, இதுல யார் உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியும்? See, all five they are giants. ஒரு தவம், ஒரு கலாச்சாரம், ஒரு தர்மம், ஒரு ஞானம்ங்கிறது ஒரு தலைமுறைக்கு கிடையாது அப்படின்னு. 5 தலைமுறைக்கு தொடர்ந்து வந்திருக்கின்றது என்றால் இந்த பாரத தேசம் வந்து ஞானத்தில் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கு ஒரு சின்ன தர்மத்தை வந்து எத்தனை தலைமுறைக்கு அது தாண்டி வருகின்றது ஒரு தலைமுறையை கூட தாண்டாது. நீங்க யூ டேக் யுவர் ஓன் ஃபேமிலிஸ் அப்படி. ஏன்னா அப்பா வந்து நல்ல ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களோட ஒரு நல்ல தர்மவானா இருந்திருக்கலாம். யூ சி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இட் வில் நாட் பி தேர். பட் யூ சி தட் இட் ஹஸ் கண்டினியூட் ஃபார் 5 ஜெனரேஷன். அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். சம்டைம் வி ஷுட் ஃபீல் அஷேம்டு. நவ் ஐ ஷுட் திங்க் அபவுட் மை ஃபாதர் அப்படி. ஐ ஷுட் திங்க் அபவுட் மை கிராண்ட் ஃபாதர் அப்படி. அப்ப என்னுடைய தாத்தா வந்து எவ்வளவு தவம் செய்திருக்கிறார், என்னுடைய தாத்தா வந்து எவ்வளவு தர்மத்தோட இருந்திருக்கிறார், எவ்வளவு சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறார், எவ்வளவு வேத விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, எங்க அப்பாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அதை விட என்ன பண்ணணும். ஆக்சுவலா வியாசரை விட சுக பிரம்ம ரிஷிக்கு வந்து வியாசர் போகும்பொழுது கூட அந்த பெண்கள் எல்லாம் வந்து ஆடை எடுத்து உடுத்திட்டாரு. சுகர் போகும்பொழுது அவர்கள் அப்படியே இருந்தார்கள்னு சொல்றார்கள். சி சம்டைம் வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு வியாசரை காட்டிலும் சுகபிரம்ம ரிஷிக்கு பெருமைகள் அதிகமாக இருந்திருக்கு. சொல்ற தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படி இருக்கணும் அப்படி. நவ் யூ டேக் யுவர் ஓன் ஃபேமிலிஸ் அப்படி. ஏன்னா வாட் ட்ரெடிஷன்ஸ் வி ஹவ் ஃபாலோடு. நம்ம தாத்தா என்ன பண்ணாருன்னே நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தாத்தா என்ன பண்ணாருன்னே தெரியாது. ஒரே ஸ்லோகம் அப்ப கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்களே இந்த வியாசம் வசிஷ்ட நப்தாரும் இந்த சக்தி பௌத்திரம கல்மஷம், இதுல 5 ஜெனரேஷன் அவங்க அவ்வளவு கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கின்றார்கள் என்றால்
அப்ப இந்த பாரத தேசத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம், இந்த பாரத தேசத்தில் நாம் வாழ்கின்றோம்னா இந்த தேசத்தினுடைய பெருமை என்ன? இந்த பெருமை என்னன்னா இந்த வாழையடி வாழையாக அந்த தவம் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும், அந்த தர்மங்கள் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி வாட் ஃபாதர் ஃபாலோடு சன் டிட் நாட் ஃபாலோ. அப்பா மோசமா இருந்தா பிள்ளை அதை விட என்ன பண்ண, தாய் அப்பா 8 அடி பாஞ்சா அப்பா ஒரு பெரிய கரப்டா இருந்தா பையன் 16 அடி பாயறான். இந்த அரசியல் எல்லாம் இப்ப பார்த்தோம்னா ஏன்னா தாத்தா வந்து கரப்டா இருந்தா அப்பா அதுக்கு மேல இருக்கான், பேரன் அதுக்கு மேல இருக்கான், வம்சாவளியே எப்படி இருக்கிறாங்கன்னா சரி அடுத்தடுத்த வம்சங்களாக அதர்மத்துலதான் அவர்கள் எல்லாரும் போட்டி போடுறார்களே தவிர திங்க் அபவுட் சி அவர் ஓன் ஃபேமிலிஸ், வேர் டு வி ஸ்டாண்ட், வாட் கல்ச்சர் வி ஹவ் பாஸ்ட் ஆன் டு அவர் கிராண்ட் சில்ட்ரன். இன்னைக்கு நீங்க உட்கார வச்சு உங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த மகாபாரதத்தை கேட்க வைங்க பார்ப்போம். இப்படி சுவாமிஜி வந்து மகாபாரதம் பேசுறாரு, எல்லாரும் உட்காந்து கேளுங்கன்னு கேட்க வைங்க பார்ப்போம். See, தாத்தா பாட்டிகள் கேட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா, பட் we are not able to make our own grandchildren sit and read all these things. See, that means what? We also lack that strength. நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது அப்படி. இப்ப வசிஷ்டர் சொன்னதை சக்தி கேட்டார், சக்தி சொன்னதை பராசரர் கேட்டார், பராசரர் சொன்னதை வியாசர் கேட்டார், வியாசர் சொன்னதை சுகபிரம்ம ரிஷி கேட்டார்னா சொல்பவர்களிடத்திலும் என்ன இருக்க வேண்டும்? சொல்பவர்களிடத்திலும் அந்த அளவிற்கான தவ வலிமை இருக்க வேண்டும். These are all not for criticism. See, we should study ஒரு ஒரு தேசத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நம்ம படிக்க வேண்டும் என்றால் இப்ப இந்த ஸ்லோகம் நம்ம எத்தனை தடவை படிக்கிறோம்? வியாசம் வசிஷ்ட நப்தாரங்கிற இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்போம்? அந்த ஸ்லோகம் நமக்கு எதற்கு சொன்னார்கள்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? ஏன்னா 5 தலைமுறையாக எல்லோரும் தப்போநிதிகளாக இருந்திருக்கின்றார்கள். அப்ப அது தென் தட் இஸ் தி ரைட் ரெப்ரசன்டேஷன். அதுதான் வந்து அது அப்படி தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து இப்படி பாரதங்கள் ராமாயணம் இப்படி கலாச்சாரம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சந்ததிகள் இருந்தால் தென் பாரத தேசம்ங்கிறது நாம இந்த தேசத்தினுடைய பெருமைகளை குறித்து சொல்லலாம். அதனால்தான் வசிஷ்டர் வந்து அவ்வளவு பொறுமையானவராக இருந்தார். இப்ப இவர்கள் எல்லாம் இந்த இந்த 5 பேர் இல்லைன்னா நமக்கு வேதங்களே கிடையாது. அடுத்து வந்து வேத வியாசர் தானே நமக்கு எல்லா வேதங்களையும் தொகுத்து இவ்வளவு புராணங்களை எல்லாம் இவ்வளவும் கொடுத்தது. இவர்கள் இல்லைன்னா இஃப் திஸ் ஃபேமிலி இஸ் நாட் தேர் இன் திஸ் என்டையர் கண்ட்ரி வாட் வுட் ஹேப்பன் டு திஸ் கல்ச்சர்? ஒன் ஒன் ஃபேமிலி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு என்டையர் சனாதன தர்மம். ஒரு 5 பேர், இந்த 5 பேர் படத்தையும் சேர்ந்து வச்சு டெய்லி பூஜை பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா ஒரு 5 பேர் வந்து தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு நாட் ஒன்லி டு தேர் ஃபேமிலி, தேவ கான்ட்ரிபியூட்டட் என்டையர் எப்போ கொடுத்த மகாபாரதம், வியாசர் கொடுத்த மகாபாரதம் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்து அவ்வளவு தர்மங்கள் இருக்கிறது. இப்ப வந்து நம்ம யார்கிட்ட நான் சொல்றத என் பையன் கேட்கவே மாட்டான், என் பேரனா கேட்கவே மாட்டேன். இதுல என்ன பெருமை? இது ரொம்ப பெருமையா வேற சொல்றோம். அப்படி என்னுடைய பையன் கேட்க மாட்டான், என்னுடைய பேரன் கேட்க மாட்டேன், அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதுல என்ன பெருமை இருக்கிறது? வி ஷுட் திங்க். இது பெருமையை நம்ம வெளியில சொல்லக்கூடாது. தென் வேர் வி எரர்ட், அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு என்ன இருக்கிறது? வி ஆல்சோ ட்ரிஃப்டட் இன்டு மெட்டீரியல் ஆஸ்பிரேஷன்ஸ் டூ மச். நான் மெட்டீரியல் ஆஸ்பிரேஷனை பத்தி குறை சொல்லல, எஜுகேஷனை பத்தி குறை சொல்லல. லெட் இட் பி தேர். ஒரு படிப்பு இருக்கட்டும், செல்வம் இருக்கட்டும். இந்த படிப்பு வேணும் செல்வம் வேணுங்கிறதுக்காக ஏன் பண்பை விட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எப்படி see why we pursue education and wealth at the cost of values? Today, children are not interested in values, but they are interested in their own career. Now, everybody, when they get some kind of an admission, they glorify and tell that we got admission here, we are studying that, we are studying that. Nobody comes and tells me that I have studied this tech, the Upanishad padacham, Adu Upanishad pad. When it comes to glorifying, nobody comes and glorifies values of it. Now, so much importance is given for education. So much into inge வேலை கிடைச்சிருச்சு, அங்கே வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து ஆப்பிரிக்கால வேலை கிடைச்சது, அமெரிக்கால வேலை கிடைச்சது, எடுத்த உடனே மாசம் 1,00,000 சம்பளம். சோ வாட்? அடுத்த தலைமுறைக்கு அந்த செல்வம் கூட நீடிக்காதுன்னு சொல்றார்கள். அப்படின்னு ஈவன் சேர்த்து வைத்த இட் இஸ் நாட் ஓன்லி தி வேல்யூஸ். பிக் ரிச் ஃபேமிலிஸ் நீங்க பாருங்க, தலைமுறை தலைமுறையா பரம்பரை பரம்பரையாக பணக்காரர்களாக கூட நீங்க பார்க்க முடியாது. 2 தலைமுறைக்கு அப்புறம் அவர்கள் சேர்த்து வைத்த செல்வம் கூட இருக்காது. அப்படி
செல்வம் கூட இருக்காது. ஐ எம் நாட், ஐ எம் ஜஸ்ட் ஒன்லி டெல்லிங் ஹவு வி ஷுட். ஒரு காலத்துல பாருங்க, சத்திரிய ரிஷிகளை பரம்பரை பரம்பரை எப்படி இருந்தார்கள் பாருங்க. தேவர் ஆல் ரிச். சி வெதர் இட் இஸ் ரிச்னஸ் ஆர் இட் இஸ் எஜுகேஷன் ஆர் வேல்யூ, இதெல்லாம் சேர்ந்து வர வேண்டும். ஒரு மனிதனுடைய படிப்பு, அந்த மனிதனுடைய செல்வம், அந்த மனிதனுடைய நடத்தை, அவனிடத்துல இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தால்தான் அது அடுத்த 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 தலைமுறைக்கு அது க்ஷீணிக்காமல் வரும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு க்ஷீணித்து போறதுக்கு எதுக்கா? சி திஸ் ஒன் ஸ்லோக ஐ ஹர்ட் திஸ் ஃப்ரம் சத்குரு சிவானந்த மூர்த்தி ஜி. அப்படி திஸ் வியாசம் வசிஷ்ட நப்தாரம், இது அவர் தான் சொன்னார் அப்படின்னு கேட்டார். அப்படி இந்த ஸ்லோகங்கள்லாம் நீ படிக்கிறியே, இதெல்லாம் எப்பவாவது கவனிச்சு பார்த்துருக்கிறிய? 5 பேருடைய பேர் இருக்கு, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னார். See, it has so much impact. It has got so much impact. ஒரு குடும்பமே சனாதன தர்மத்திற்கு என்ன பண்ணிருக்கு? உயிர் கொடுத்திருக்கிறது. Then what is our contribution? Is it enough if we study and earn and buy houses, buy car, and if we look after only our selfish desires? Now this country has produced so much of tapasvins. அவ்வளவு தர்மம் சொல்றவர்கள், எவ்வளவு சன்னியாசிகள், எவ்வளவு சாதுக்கள். So many, how many freedom fighters do, how many people have laid their life for the sake of country? Then what is my contribution to this country? Now, do we make our children think about at least our country? Country. இப்ப இப்ப கேளுங்க, இப்ப இப்ப என்ன நடந்தது? இப்போ ஒரு பெரிய ஒரு ஆபரேஷனே நடந்தது, சிந்தூர் அப்படின்னு ஒரு பெரிய ஆபரேஷனே நடந்தது. மோஸ்ட் ஆஃப் தம் இஸ் நாட் பாதர்ட் ஆல்சோ. ஏன்னா அதுல எவ்வளவு பெருமை இருக்கிறது. வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் வாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஆன் த கான்ட்ரரி, நம்மளுடைய தேசத்திற்குள்ளே இருந்தே அதற்கான எதிர்ப்புகள் கூட வெளியில வந்துட்டே இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு முழுமையான புரிதல்கள் எங்கேயோ நம்மளுடைய தர்மங்களை குறித்து இல்லைங்கிறதுக்காக தான் இந்த வியாசர், இந்த விஸ்வாமித்தர், ஒரு 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 வசிஷ்டர் இல்லைன்னா விஸ்வாமித்திரங்கிறவர் காணாமல் போயிருப்பார். நான் எப்பவுமே சொல்லுவேன், வசிஷ்டருடைய பொறுமையிலிருந்து பிறந்தவர் விஸ்வாமித்திரர். ஏதோ அவர் தன்னுடைய தவத்தினால் அவர் பிரம்ம ரிஷி எல்லாம் ஆகவில்லை. அப்படி வசிஷ்டர்னு ஒருத்தர் இல்லைன்னா விஸ்வாமித்திரன் ஒரு பிரம்ம ரிஷியா, ஒரு ஒரு க்ஷணம் அவர் யோக தண்டத்தை வசிஷ்டர் கோவப்பட்டு எடுத்திருந்தாருன்னா விஸ்வாமித்திரர் எப்போ பஸ்மமாகி இருப்பாரு. See, that is the power. Now people had enormous power. On other side they have extreme patience. Now ரெண்டு நமக்கு இருக்கிறதா? என்ன, ஒரு பக்கம் அவ்வளவு தவம், இன்னொரு பக்கம் அவ்வளவு பொறுமை. யூ டேக் ஆல் தீஸ் relationships in married life எல்லாம் பாருங்க. There is neither power nor there is any patience. There is only anger, there is only individuality, only ahankaram, only reaction, only retaliation. நீ பெருசா, நான் பெருசா, யார் பெருசு ப்ரூவ் பண்ணி பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படி. நான் ஏன் சொந்த கால் என்னால நிக்க முடியும், நான் நீ ஒன்னு. திஸ் இஸ் ஹவ் தி ஹோல் திங் இஸ். See, instead of இன்டகிரேட்டிங் தி ஃபேமிலிஸ், ஒரு குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு உயர்ந்த கலாச்சாரங்களை, உயர்ந்த பண்பாடுகளை குறித்து விவாதிப்பதற்கு பதிலாக நாம் எதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா, ஹவு டு லிவ் இண்டிவிஜுவலி. ஆளை விட்டா போறோம், நாங்க வாட்ட எங்களை நாங்க எங்க இதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க இதை நீங்க பாத்துக்கிறீங்க. எங்க இருந்து எங்க இறங்கி வந்துட்டோம்னு பாருங்க. அப்படி சரி, வித்தின் ஒரு 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 5-6 ஜெனரேஷன்ல இப்ப பார்த்தா அந்த வியாசருடைய ஸ்லோகத்துல அடுத்தது சுகரோட முடிஞ்சதானே? முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் காலத்தினுடைய பிரபாவம், கலியினுடைய பிரபாவம் வந்ததால. பட் இங்க இப்போ வந்து அந்த சுகர் இருக்கிறார், வியாசர் இருக்கிறார், அவங்க எல்லாம் இன்னும் டோன்ட் வி ப்ரொஃபிஷியேட் தெம் ஈவன் நோ. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் இட். அப்ப சம்திங் வி ஷுட் சீரியஸ்லி திங்க் அபவுட் அவர் ஓன் ஃபேமிலி, அவர் ஓன் ட்ரெடிஷன், our own values. We should tell our children. We should make them understand. At least we should, this knowledge is available. We should make them read. We should make them understand. அதுதான் இந்த தேசத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. டு preserve, டு protect, propagate. 3 விஷயம் சொல்லணும். We have to preserve it. Preserve and protection both are same.
அதை ப்ரொடெக்ட் பண்றதும் சரி, அதை ப்ரிசர்வ் பண்றதும் சரி. தென் வி ஹேவ் டு ப்ராபகேட் இட் ஆல்சோ. வி ஷுட் ரீச் இட். அப்படி வந்து இந்த வியாசருக்கும் சாரி விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இடையில் நடந்த இந்த சம்பவங்கள் வந்து சொன்னோன்னு கடைசியில் என்ன பண்ணுவார் அவர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து அந்த சரஸ்வதி நதியை அது கொஞ்சம் தன்னை ஏமாத்திடுதுன்னு கோபத்துல அவரு கோபம் தானே இல்லையா உடனே கொஞ்ச நாள் நீ ரத்த ஆறாக ஓடணும்னு சாபம் பண்ணதா இருக்கு அப்படி. இதெல்லாம் அப்ப நடந்தது, இப்ப இப்படி எல்லாம் நடக்காது. அது அந்த அந்த காலத்துல அந்த தவத்தினுடைய மகிமையினால அவர் சரஸ்வதியை சபித்த உடனே blood was flowing. Now it is said where too much blood is flowing, there you will find the elements of Rakshasas. எங்க ரத்தம் அதிகமாக ஓடுகின்றதோ அங்க என்ன இருக்கிறது, அங்க வந்து ராட்சச விருத்திகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க அப்படி ஒரு பக்கம் பார்த்தா கொலை கொள்ளை, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே ரோடுல போன ஆக்சிடென்டா இருக்குது, எங்க பார்த்தாலும் என்ன இருக்கிறது. அப்போ ஓரளவு தீஸ் ஆர் ஆல் தி இண்டிகேஷன்ஸ் தட் எங்க பார்த்தாலும் இந்த ராட்சச விருத்திகள் அதிகமாகி போய்க்கொண்டே இருக்கிறது. எங்க வந்து வேர் தேர் இஸ் டூ மச் ஆஃப் பிளட், வேர் தேர் இஸ் டூ மச் ஆஃப் இது, தென் நார்மலாவே அது யுத்தம்ங்கிறது வேற. சாதாரணமாக பார்த்தேன் உடனே ராட்சசர்கள் எல்லாம் வந்துடுறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மகரிஷிகள் எல்லாம் சரஸ்வதியை வந்து ராட்சசர்களிடத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நிறைய தவம் எல்லாம் செய்து ராட்சசர்களையே என்ன பண்றார்கள் அப்படின்னா ராட்சச அந்த ராட்சசர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராட்சச தன்மை போக வேண்டும்ங்கிறதுக்காக அவர்களை பிடிச்சு உபதேசம் பண்ணி இந்த ராட்சசர்கள் எல்லாம் சரணடைந்தார்களாம். அப்ப இந்த ராட்சச ஜென்மத்தை குறித்து கூறும்போது தெர் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் இன் மகாபாரதம். இந்த ராட்சச தன்மைங்கிறது எங்கெல்லாம் இருக்கிறது, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து இருக்குங்கிறார்கள். ஈவன் தி ஃபுட் தட் வி டேக், பாருங்க இப்ப இந்த குழந்தைகளுடைய கோபதாபங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறத பாருங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம், எதெல்லாம் ராட்சச அன்னம்ங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார்கள் பாருங்க. ஈவன் தி ஃபுட், சப்போஸ் நாம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு தும்மல் வந்து நம்மளுடைய தும்மல் அந்த உணவுல விழுந்தால் இட் இஸ் கால்ட் ராட்சசான்னம். அது அபவித்திரம்னு அர்த்தம். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார்கள். ஸோ புரியுறது அவங்களுக்கு. தட் தட் ஃபுட் கெயின்ஸ், இட் இஸ் ஒன்லி ஒரு குவாலிட்டி, அதுக்கு ரஜஸ் வந்துடும். அந்த ஃபுட்டினுடைய அந்த பியூரிட்டி போயிடும் அப்படி, அது போயிடும் அப்படி. சப்போஸ் ஏதாவது ஒரு புழுகள் உள்ள நெளிஞ்சிட்டே இருந்ததுன்னு வைங்க, பட் இப்ப புழுவையே சாப்பிட்றாங்க. நீங்க வேற கண்ட்ரில எல்லாம் போன, நானும் நிறைய இடங்கள்ல போய் பார்த்தேன், புழு நெளிஞ்சுதான் இல்ல அவன் நெளிகிற புழுவையே சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படி இப்ப ஒரு சாதத்துல ஒரு சின்ன புழு இருந்தாலே அதே ராட்சச அன்னம்னு சொல்றான். அவன் புழுவையே அன்னமா சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அதுதான். நிறைய பேருக்கு நம்ம இதை சொன்னா பிடிக்காது, பட் தென் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக சொல்லாம இருக்க முடியாது. ஒய் கான்ட் பீப்புள் டேக் டு வெஜிடேரியன், ஒய் கான்ட் யூ டேக் டு வெஜிடேரியன்? சாப்பிட்றதுக்கு என்ன பசிக்குதானே உணவு. சோ மச் டுடே, சோ மச் ப்ராபகேஷன் ஃபார் நான் வெஜிடேரியன். நல்ல ஒரு சைவ உணவகங்களை பார்க்கறதே என்ன எடுத்து ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. இப்படி மீனாட்சி கோவில் சுற்றியே இங்க பார்த்தீங்கன்னா நல்ல சைவ உணவகங்களே போயிடுது. எவ்ரிவேர் the people are just burning left and right, everywhere it is burnt. It is said இப்படி ஒரு சின்ன புழு உணவுல இருந்தால் அது ராட்சசன். எச்சில் சம்பந்தம் எச்சில் படாமல் இருக்கணும்னு சொல்றாரு. ஒருத்தர் எச்சில், அதனாலதான் ஒருத்தர் சாப்பிட்டதை இன்னொருத்தர் சாப்பிடுறது அது இதெல்லாம் வந்து சௌச்சம் அன்னைக்கே. இதெல்லாம் எச்சில் அன்னம் எச்சிலாக இருந்தால் இப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நாகரிகம் ஆயிடுத்து. நாங்க அதெல்லாம் பாக்குறதே இல்லைன்னு சொல்றது வந்து பெரிய நாகரிகம் ஆயிடுத்து. ஏன்னா அந்த எச்சில் உணவு ஒருத்தர் தட்டுல இருந்து இன்னொருத்தர் தட்டுல சாப்பிடக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தட்டு, அவங்கவுங்களுடைய ஆடையே அவங்க ஒருத்தர் ட்ரெஸ் இன்னொருத்தர் போடக்கூடாது. இதெல்லாம் வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ், பேசிக் பிரின்சிபிள்ஸ். ஒரு அன்னத்துல வந்து அது எச்சில் அன்னமாக இருந்தால் அதுல ராட்சசத்துவம் வந்து விடுகின்றது. ஒரு சாப்பிடும்போது ஒரு கேஷம் அதுல விழுந்து அது ராட்சச அன்னம். அதனாலதான் ரொம்ப கவனமாக சமைக்கும் பொழுது அதுல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, முடி விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அது உத்தங்க ரிஷிக்கும் அந்த ராஜாவுக்கும் ஆரம்பத்தில் இந்த முடி விழுந்ததுல ஒருத்தர் சமைச்சுப்பாங்க அப்படி. இந்த உத்தங்க ரிஷி போய் அந்த பௌஷ்ய ராஜா அரண்மனைக்கு போகும் பொழுது அந்த பௌஷ்ய ராஜா உணவு பரிமாறல ஒரு முடி விழுந்துடும் அப்படின்னு. உடனே இவர் கோவப்பட்டு அந்த ராஜாவை சபிக்க, அந்த ராஜா இவரை திருப்பி சபிக்க, ஒரு சாதாரண கேஷ விஷயம் அப்படி. இன்னும் ஒரு ரோமம் விழுந்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு சபித்துக் கொள்வார்கள். No, we have to be extremely careful. If it is fallen, you are not supposed to eat.
அதனால வெளிய அப்ப அப்ப பார்த்தா இதெல்லாம் படிச்சப்புறம் வெளியில சாப்பிடுறது ராட்சச அன்னம் போல இருக்கு அது. நான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலம் அப்படி. அதுக்காக ரொம்ப காலத்தை அனுசரித்து நம்மளால் தனிப்பட்ட முறையில் அப்படி தனிப்பட்ட முறையில் ஃபார் அவர் ஓன் வெல்ஃபேர், ஃபார் அவர் ஓன் குட், நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு தானே இதையெல்லாம் சொல்றார்கள். இதெல்லாம் பெரிய ஆச்சாரம், அன்டச்சபிலிட்டி அதெல்லாம் இல்லை. இட் இஸ் ஒன்லி ஃபார் அவர் ஓன் குட், அவர் ஓன் ஹெல்த். இட் இஸ் ஆல் செட். கவனமா இருங்க. அதனால ஒரு அன்னத்தை சாப்பிடும் பொழுது நிந்தித்து கொண்டே உணவு உண்டா, இதுல உப்பு இல்லை, இதுல காரம் இல்லை, என்ன சமைச்சிருக்கு, இது என்ன அது என்னன்னு. இஃப் சம்படி ஃபைண்ட்ஸ் ஃபால்ட் இன் ஃபுட், then that food becomes, that person who is eating only ராட்சச அன்னம். வந்தோமா, உட்கார்ந்தோமா, போட்டதை சாப்பிட்டோமா, எழுந்து போனோமான்னு போயிட்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். அப்படி அப்படி ரொம்பன்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அப்புறம் யாரை நிந்த பண்ண முடியும் நீங்க அப்படின்னு. யாரும் உங்களுக்கு சமைச்சு போடுறதுல தானே இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு. வாய்க்குரு உட்காந்து நீங்களே சமைச்சு பாத்திரத்துல கழுவி பாருங்க. அப்புறம் யாரை நிந்தை பண்ண முடியும்? So, அன்னம்னு நிந்தியா தத் விரதம்னு உபனிஷத் அது அன்னத்தை நிந்தை பண்ணாது, அது விரதம்னு சொல்றது. அன்னம் பிரம்மேதி வியஜானாத், அன்னம் பிரம்மம்னு சொல்றது. அன்னம் பிரம்மம். ஏன்னா சாப்பிடுறதுதான் உயிரணுக்களாக அதுதான் மாறுகின்றது, சாப்பிடுறதா ரத்தமாக மாறுகின்றது. அப்படி எல்லாமே அன்னம் தான். அதனால நிந்திக்கப்பட்டது. அதனால கண்ணீரும் கம்மலையுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. எது கண்ணீரோடு கொடுக்கப்படி சாப்பிடும்போது அழக்கூடாதுன்னு சொல்றார்கள். ஐ ஹவ் சீன் பீப்புள் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் த்ரோயிங் ஆல் தி சாப்பாடு தட்டெல்லாம் தூக்கி எறியறது. பாப்பம் எங்க உட்காந்துட்டு ஏற்கனவே செய்த பாப்பங்களை எங்க போய் கழுவுறதுக்குன்னு எந்த சரஸ்வதியில போய் குளிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சரஸ்வதிக்கே ராட்சசத்தன்மை வர்ற அளவுக்கு சாபம் கொடுத்திருக்கிறார்கள் படிக்கிறோம். இதுல பயப்படுறதுக்கு இல்ல, இதுல இருந்து சின்ன சின்ன தர்மங்களை எடுத்து பின்பற்றுவதற்காக சொல்றாரு. we can avoid, அது நிந்திக்கிறத அவாய்ட் பண்ணலாம். என்ன சாப்பிடும் போதே என்ன பண்ற அப்படின்னு அதே மாதிரி ஏதோ சலித்து கொண்டே சமைக்கவும் கூடாதுங்கிறார்கள். ஒரே சலிப்போட இன்னைக்கு இதுவா அதுவான்னு. there should not be much discussions. சமைச்சோமா சாப்பிட்டோமா போயிட்டே ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவின்னு சொன்னாமா, எல்லாத்தையும் பிரம்மார்ப்பணம் சொன்னோமா சாப்பிட்டோமா எழுந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இன்னைக்கெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க. பார்த்தா ஒரே தட்டுல நாயும் சாப்பிடுறது, இவங்க இந்த அம்மாவும் சாப்பிட்டு இருக்கு. நான் நான் எந்த விலங்காவது உண்ணக்கூடிய உணவை மோப்பம் பிடித்தாலே அதற்கு அது ராட்சச அன்னம்னு ஒரே தட்டுல நாயும் சாப்பிடுறது அவ்வளவு ஒரு யூனிட்டி ஆகும். அப்பா பாப்பா பீப்புள் அண்ட் தே ஆல் புட் ஆல் தீஸ் வீடியோஸ் அப்படின்னு. ஒரே தட்டுல நாயும் சாப்பிடுது, அதுவும் சாப்பிடுது. இப்ப நாய்க்கு ஒரு தட்டு வச்சு சாப்பாடு போட வேண்டாம்னு யாராவது சொல்றார்களா? அப்படி ஆக்சுவலா அதனாலதான் நாய்க்கு கூட மனுஷர்கள் குணம் வந்துடுது. முன்னாடி எல்லாம் நாய் ரொம்ப விசுவாசமா இருந்தது, அதோட தனியா சாப்பிட்ட காலங்கள்ல நாய் ரொம்ப நன்றியோடு இருந்தது, நாய் ரொம்ப விசுவாசமா இருந்தது. எப்பொழுது மனுஷன் தன்னுடைய தட்டுல நாய்க்கு சேர்த்து உணவு வச்சோன்னா மனுஷ குணங்கள் எல்லாம் எதற்கு வந்துடுது? நாய்க்கு மனுஷ குணங்கள் வந்துடுது, அதுக்கு விசுவாசம் போயிடுது அப்படின்னு. அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லணும்னுங்கிறது தெரியறது இல்லை பாருங்க. அப்படி அது நன்றி கூட சொல்றது இல்லை. அப்படி ஏன்னா மனிதர்களுக்கு எந்த குணம் வந்துடுது நான் சொல்லவே வேண்டாம், மனிதர்களுக்கு அந்த குணம் வந்துடுது. அப்படி சி அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய அன்னத்தை கொடுத்து. சி எவ்ரி பீயிங் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ், இட் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட். நாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாய்க்கு கொடுக்க வேண்டியதுதான், விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டியதுதான். சி இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதனால என்ன ஆயிடும்? இந்த ஹோல் திங்கிங் ப்ராசஸே நம்மளுடைய என்டையர் ஃபுட் ஒன்லி மேக்ஸ் மைண்ட், மனதினுடைய ஒன் பார்ட் உணவுல இருந்து தான் வர்றது. அப்படி அதனாலதான் சோ மச் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன். அதனாலதான் இப்ப சாப்பிடும்போது எச்சில் படக்கூடாதுன்னு சொல்றதால ஒரு அர்த்தம் அது ராட்சசன்னுங்கிறத சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்றார்கள். இப்ப ரெண்டு பேரும் அதுவும் பக்கத்துல பக்கத்திலேயே உட்காந்துட்டே இருக்கும், பேசிட்டே இருந்தா அவர் பேசுற எச்சில் நம்ம தட்டுல விடும், நம்ம பேசுற எச்சில் அவங்க தட்டுல விழும். அதனாலதான் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்றாரு. இதெல்லாம் யார் இப்படி உணவை எல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள் ராட்சச அன்னத்தை அருந்தியவர்களுக்கு சமமாவார்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த மகரிஷிகள் அந்த ராட்சசர்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தி அந்த சரஸ்வதி நதி என்ன பண்ணார்கள்? தூய்மைப்படுத்தினார்கள். தென் சரஸ்வதி
அந்த விஸ்வாமித்திரருடைய சாபத்திலிருந்து மீண்டது. அதனால அதுக்கு பிரம்மஹத்தி தோஷங்களை எல்லாம் கூட போக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த சரஸ்வதி நதிக்கு வந்தது. அப்புறம் இந்திரனே வந்து அங்க வந்து ஸ்நானம் பண்ணி ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கி கொண்டான உடனே அது என்ன கதைன்னு கேட்பார்கள். அப்படி போகும். இது வந்து பாகவத்தில் இந்த கதையில வரும். நமூச்சின்னு ஒரு ராட்சசன் இருந்தார். மிஸ்டர் ஹர்ட் அபவுட் நமூச்சி. இந்த நமூச்சியினுடைய கதை பாகவத்துல கூட வரும். அந்த நமூச்சி வந்து தேவர்களுக்கு தேவர்களை காட்டிலும் பலம் வாய்ந்தவனாக இருந்தார்கள். கடைசியில இந்த இந்திரனுக்கும் நமூச்சிக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்தது அப்படின்னு. இந்த ஒப்பந்தம் போடுறார்களா இல்லையா, என்ன சீஸ் ஃபயர்லாம் நிறுத்துறதுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து அவன் சுட்டுட்டே தான் இருக்கிறான் அவன். நீங்க திருடனை நம்பவே கூடாது அப்படின்னு. அவன் வந்து வெளியே ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அவனுக்கு பழக்கம் என்னன்னா, திருடனுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவன் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு அது தவிர வேற ஒண்ணும் தெரியாதா இல்லையா. அந்த மாதிரி இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் எல்லாம் இன்னைக்கு நேத்து இல்லை அப்படின்னு. ஆல் தி சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் எக்ஸிஸ்ட் தேர். ஸோ தெர் வாஸ் அ சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்திரா அண்ட் திஸ் நமூச்சிக்கு நடுவுல ஒருத்தர் ஒருத்தரையும் கொல்ல மாட்டோம். பட் இந்திரன் சமயம் பார்த்துட்டே இருந்தான். இந்திரன் சாதாரண ஆளு. அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாலும் அவன் ராட்சசனா இல்லையா, நமூச்சி ராட்சசன். அதனால எப்ப இருந்தாலும் அவன் ராட்சசன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அதனால அந்த நமூச்சியை கொல்லணும்னு நினைக்கும் போது அந்த நமூச்சி பயந்துட்டு என்ன பண்ணாரு, சூரியன் இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். சோமன் ராட்சசர்களுக்கு அவ்வளவு தபம் இருந்து. அப்புறம் நமூச்சியை கூப்பிட்டு இந்திரன் சொல்றான், இல்ல உன்னை வந்து ம், ஒரு ஈரமான வஸ்துவினாலையும் கொல்ல மாட்டேன். தட் விச் இஸ் வெரி வெட். அதே மாதிரி ஒரு உலர்ந்த வஸ்து, a dry material, whether it is a wet object or a dry object. I will not kill you with a wet object. I will not kill you with a dry object. ஒரு உலர்ந்த கருவினாலையும் ஆயுதத்தாலையும் கொல்ல மாட்டேன். ஈரமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தினாலையும் நான் உன்னை வந்து கொல்ல மாட்டேன். பகல்லையும் உன்னை கொல்ல மாட்டேன், இரவுலையும் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே உடனே அந்த நமூச்சிக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடுது. அப்புறம் எப்படி ஏதாவது அந்த ஆயுதம் வந்து உலர்ந்ததா இருக்கணும், இல்லைன்னா ஈரமானதா இருக்கணும், ஒன்னா இரவுல கொல்லணும், இல்லைன்னா பகல்ல கொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இவனை கொல்றதுக்காகவே தான் இந்த நுரை இருக்கு இல்லையா அப்படி அந்த நுரையை பார்த்தா தட் ஹஸ் பிகம் அ வெப்பன் அப்படின்னு. ஏன்னா அது உலர்ந்ததும் கிடையாது, நெய்தர் இட் இஸ் வெட் நார் இட் இஸ் ட்ரை. அதே மாதிரி அதிகாலை இந்த பனிமூட்டமா இருக்கும் பாருங்க, அந்த பனிமூட்டம்ங்கிறது பகலும் இல்லை இரவும் கிடையாது. இட் இஸ் நாட் டே, இட் இஸ் நாட், இட்ஸ் ஃபாக், இட் இஸ் கவர்ட். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவர் வந்து அந்த அந்த நுரையவே ஆயுதமாக பயன்படுத்தி ததீச்சி சாரி இந்த நமூச்சியை வந்து இந்திரன் கொன்ற உடனே இப்படி மித்திர துரோகம் பண்ணிட்டான், கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டே மித்திர துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த நமூச்சியினுடைய அந்த பாப்பம் வந்து இந்திரனை ஒட்டின்னு எடுத்தான். So, தப்பு செய்தா யாரா இருந்தாலும் அந்த பாப்பங்கள் வரும். கடைசியில அந்த இந்திரன் தன்னுடைய பாபத்தை போக்குறதுக்காக இந்த சரஸ்வதி நதியிலேயே வந்து குளித்து அதுக்கான பிராயச்சித்தங்களை எல்லாம் செய்து அதுல இருந்து அவன் நமூச்சியும் விடுவித்தான், இந்திரனும் விடுபட்டான். இப்படி கதைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த இடத்துல அந்த தீர்த்தத்துல சொல்லும் பொழுது இங்க வந்து மகாபாரதத்துல இந்த சுப்பிரமணியருடைய சரித்திரம், இந்த குமார சம்பவம் ரொம்ப விஸ்தாரமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அது ஓரளவு எல்லாருக்குமே தெரிந்த கதைகள். பிரகஸ்பதி எல்லாரும் சேர்ந்து ஆக்சுவலா இந்த குமாரருடைய சம்பவம் பூலோகத்தில் நடந்த ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து தேவலோகத்தில் தான் நடந்தது அது. பட் நமக்கு தேவலோகத்தில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் கரஸ்பாண்டிங்கா பூமியில என்ன இருக்கும் ஒரு இடத்தை சொல்லுவோம். இப்ப திருச்செந்தூர்லயே சூரசம்ஹாரம் எல்லாம் பண்றோம். ஆக்சுவலா சூரனை அவர் திருச்செந்தூர் அது வந்து வேறு லோகங்கள்ல நடந்தது. பட் அதை நினைவுபடுத்தும் விதமாக அது கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்கு, அது பூமியில அதை நினைவுபடுத்தி நாம கொண்டாடுகின்றோம். அதே மாதிரி இந்த தீர்த்தம், இந்த பர்டிகுலர் தீர்த்தங்கள், இந்த சரஸ்வதி தீர்த்தங்கள் எல்லாம் அதுக்கு வந்து அந்த தீர்த்தங்கள் வந்து வேறு லோகத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு என்ன மகிமை இருக்கோ அந்த மகிமை இதற்கு உண்டுங்கிறது குறிக்கிறதுக்காக இங்கேதான் வந்து தேவர்கள் எல்லோரும் பிரகஸ்பதியை முன்னிட்டு சுவாமிக்கு முருக கடவுளுக்கு வந்து சேனாதிபதியாக அவர்கள் வந்து முடிசூட்டி வைத்தார்கள். அங்கே பிரம்மாண்டம் அந்த கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவருடைய மாத்திருகணங்களுடைய பெயர், அவர் வந்து தாரகாசுரனை எவ்வாறு வதம் செய்தார், அப்புறம் ஒரு அக்னியினுடைய புத்திரனா, கங்கையினுடைய புத்திரனா, இல்ல சிவனுடைய புத்திரனா, பிரம்மாவுடைய மானச புத்திரனா அப்படின்னு இஸ் ஆல் இன் ஒன். இஸ் பிரைமார்டியல் முதல்ல சிருஷ்டியில
அது வந்து தனியா சொல்லணும். முதல்ல ஒரு ஒரு பிரம்ம வஸ்து, அது அந்த பிரம்ம வஸ்துல இருந்து ஒரு சதாசிவ தத்துவங்கள் வந்தது எல்லாம் நம்ம தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுதெல்லாம் பார்க்கிறோம். அது வந்து முதலாக அந்த புருஷ பிரகிருதி ரெண்டாக அந்த பிரியக்கூடிய தருணம், அதுல இருந்து அந்த புருஷ பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவர் தான் சுப்பிரமணிய கடவுள், முருக கடவுள் சொல்லுவார். சிருஷ்டியில வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஆதியில தோன்றியவரே முருக கடவுள். அதுவும் பிரம்மாவுக்கே அவர் பிரணவத்தை உபதேசம் பண்றாருன்னு இருக்கே அப்படி. அப்படி அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் இதுல இருக்கின்றது அப்படி. இதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பதரபாச்சனம் அப்படின்னு ஒரு தீர்த்தம். Interesting stories, but I don't know how do you, whether you feel it interesting or not. But these are all there. பதரனா தெரியுமா? பத்ரிகா பதரனா இலந்த பழம். பதர பாச்சனம், பாச்ச மீன்ஸ் டு குக், பச்சுங்கிற தாத்து. பதர பாச்சனம் மீன்ஸ் குக்கிங், தட் அந்த இலந்த பழத்தை வந்து சமைக்கிறது. அப்படி ஒரு தீர்த்தத்தினுடைய பெயர் அப்படி. இந்த கதைகள் வந்து இப்ப இந்த பத்ரபாச்சனம் எதற்காக சொன்னார்னா, இது இவ்வளவு நாள் நம்ம படிச்சுட்டு வரும்போது வசிஷ்டர் தவம் செய்தார், விஸ்வாமித்திரர் தவம் செய்தார், எங்கே பெண்களை பத்தியே இல்லையேன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால இந்த பத்ரபாச்சனங்கிற இந்த தீர்த்தம் வந்து விமன் ஆர் ஆன் பார் வித் மென் இன் தபஸ். எதுல போட்டி போடணும்னு இருக்கா இல்லையா அப்படின்னு. இத எதுல போட்டி போட அதுல பண்ணணும். தவத்துல, தர்மத்துல, நற்குணங்கள்ல அப்படி போட்டி போடணும். அது that way the story is very inspiring. There was a great woman. Her name is called சுதாவதின்னு பெயர். இது பரத்வாஜருடைய பொண்ணு அப்படி. இந்த பரத்வாஜருடைய பொண்ணு she did enormous தபஸ். அது வந்து மகாபாரதம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். நான் ஒரே வரியில சொல்லி முடிச்சிட்டேன் அப்படி. யாராலும் பண்ண முடியாத அளவிற்கு ஒரு குமார பிரம்மச்சாரிணியாக இருந்து ஒரு தனியாக வனத்தில் இருந்து she did so much of penance. பட் ஹர் ஐடியா, அது தவம் செய்ததுடைய காரணம் வந்து இந்திரனை கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி. அதற்காக தான் வந்து அவள் தவம் செய்தாள். நம்ம ஏற்கனவே சாவித்திரியினுடைய தவத்தை எல்லாம் கூட பார்த்தோம். அந்த மாதிரி இங்க ஸ்ருதவதி இஸ் ஆல்சோ a கிரேட் லேடி. she did enormous தபஸ் in order to test her தபஸ். இப்ப தவம்னு பண்ணாதான் டெஸ்ட் எல்லாம் வரும். இப்ப நமக்கு பெரிய, நம்மளெல்லாம் யாரும் பரீட்சையெல்லாம் வைக்க மாட்டார்கள். நம்ம தவம் செய்தாதானே பரீட்சையெல்லாம் இருக்கும் அப்படி. So she was tested. So Indra appeared in the form of Vasishta. வசிஷ்டருடைய ரூபத்துல வந்த உடனே வசிஷ்டரை பார்த்துட்டு சொல்றார், தனியா தவம் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், என்னுடைய தப்போபலம் முழுக்க கூட கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து இந்திரனை தவிர வேற ஒருவரையும் நான் கைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்திரனை தவிர நான் யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஆனா வசிஷ்டர் ரூபத்துல வந்தது இந்திரன் தான். இந்திரன் வசிஷ்டர் ரூபத்துல வர்றதுக்கும் காரணங்கள் இருக்கும். அப்ப அவர் சொல்றார் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வந்து பசிக்கிறது, எனக்கு ஒரு 5 இழந்த பழத்தை கொடுத்து என்ன பண்ற, இந்த 5 இழந்த பழத்தை யூ ஜஸ்ட் பாயில் இட், ஆர் யூ அதை சுட்டோ இல்லைன்னா அதை கொதிக்க வச்சோ பாயில் பண்ணியோ சுட்டோ அந்த இழந்த பழத்தை சுட்ட பழம் சுடாத பழம்னு சொல்றேன், அதை சுட்டு நீ என்ன பண்ண எனக்கு கொடு அப்படின்னு வசிச்சு சொன்ன உடனே ஷி பாய் ஷி ஷி ட்ரைஸ் அந்த இழந்த பழத்தை சுடுறதுக்கு. காலையில சுட ஆரம்பிக்கிற 5 இழந்த பழம் தான் அப்படின்னு. அதை வந்து அங்க இருக்கக்கூடிய சிற்பல்லப்பட்டு தன்னுடைய சமையலுக்கு பாவம் ஏதோ அவ்வளவு தவம் செய்பவர்கள் அப்பப்ப இதெல்லாம் காரியங்களுக்கு அந்த விறகு இறகு எல்லாத்தையும் எடுத்து ராத்திரியே எடுத்து எல்லாம் விறகெல்லாம் காலியானாலும் கூட அந்த இலந்த பழம் பக்குவத்தை அடைய மாட்டேங்கிறது. அது அப்படியே இருக்கு, எப்படி கொடுத்ததோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு. ஃபைனலி ஷி புட்ஸ் ஹர் ஓன் லெக் இன் டு ஃபயர் அப்படி. சி தி அமௌண்ட் ஆஃப் தப்பஸ் அவ்வளவுலாம் செய்திருக்கிறார்கள். அவ கடைசியில என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய காலே என்ன பண்றாலும் காலே வந்து அக்னிக்குள்ள விட்டு அப்பவும் ஷி வாஸ் நாட் ஃபீலிங் எனிதிங். அவ்வளவு ஒரு பாடி ஐடென்டிபிகேஷன் கூட இல்லாமல் அந்த அளவுக்கு தவம் செய்து அந்த ரிஷி சொல்லிட்டாரேங்கிறதுக்காக வந்த வசிஷ்டர் சொல்லிட்டாரேங்கிறதுக்கு ஃபைனலி ஷி வாஸ் ரெடி டு பர்ன் ஹர்செல்ஃப். நம்ம இந்த சிபி சக்கரவர்த்தி கதையெல்லாம் சொல்லுவோம், ஒரு புறாவுக்காக சிபி வந்து தன்னுடைய உயிரையே மாய்த்தான்னு சொல்ற மாதிரி இந்த கிருதாவதி வந்து அந்த வசிஷ்டர் கொடுத்துட்டாரேங்கிறதுக்காக இந்திரன் வந்தது வசிஷ்டர் ரூபத்துல வந்ததால வசிஷ்டர் கொடுத்துட்டாரேங்கிறது கடைசியில when she was tried to burn herself, then இந்திரன் வந்து மனம் இறங்கி இந்திரன் she appeared before her. She said when you இந்த இந்த லோகத்துல இருந்து வரும் பொழுது
நீ வந்து இந்திரலோகத்தை வந்து அடைந்து எனக்கு வந்து நீ மனைவியாவாய். அதனால இந்திரயாணி ஆறது கூட அவ்வளவு சுலபம் இல்லை. அதற்குள்ள எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றார். அப்ப இந்த இடத்துல ஏன் இந்திரன் வந்து வசிஷ்டருடைய ரூபம் எடுத்து அந்த கிருதாவதியை பரீட்சை செய்தார் சொல்லும்போது, இதே இடத்துலதான் சப்த ரிஷிகள் எல்லாம் வந்து தவம் செய்தார்களாம். சரி, ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் சப்த ரிஷிகள் வந்து மாறிண்டே இருப்பார்கள். அப்ப வந்து இந்த சப்த ரிஷிகளுடைய பத்தினி தான் அருந்ததி. வசிஷ்டருடைய மனைவி தானே அருந்ததி. அப்ப அருந்ததி வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாளாம். அப்ப சாக்ஷாத் மகேஸ்வரர், ருத்ரர், சிவபிரான் வந்து அருந்ததிக்கு காட்சி கொடுத்து மேல அந்த இமயமலை பருவத்துல கொஞ்சம் மேல சப்த ரிஷிகள் என்ன தவம் பண்றார்களோ எந்த விதத்திலேயும் அந்த சப்த ரிஷிகளுடைய தவத்திற்கு எந்த விதத்திலும் உன்னுடைய தவம் குறைந்ததில்லைன்னு அருந்ததியை பார்த்து சொன்னாராம். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க பெண்கள் அப்படின்னு. ஏழு ஏழு ரிஷி பண்ற தப்பமும் உன்னுடைய தப்பமும் ஒண்ணு. அவங்க 7 பேர் சேர்ந்து பண்ற தப்பமும் உன்னுடைய தபசும் ஒண்ணுன்னு சொல்லி அருந்ததிக்கு சொல்லி, அப்ப அந்த முக்கண்ணர் என்ன 5 பழத்தை கொடுத்து சமையன்னு சொன்னாராம். எனக்கு இது வந்து பக்குவப்படுத்தி கொடுன்னு சொல்லி ஈவன் டெஸ்டட். அருந்ததி வாஸ் ஆல்சோ டெஸ்டட். இப்படி நாட் ஓன்லி மென் அப்படி சி விமன் ஆல்சோ டிட் சோ மச் ஆஃப் தபஸ்ன்னு சொல்லி இந்த தவத்தினுடைய கதைகளை எல்லாம் சொல்லி கடைசியில் அந்த தீர்த்த யாத்திரை, பலராமருடைய அந்த தீர்த்த யாத்திரை, அப்புறம் ததீச்சி முனிவருக்கும் சரஸ்வதிக்கும் கூட சாரஸ்வதன் ஒரு புத்திரன் பிறந்த கதைகளை எல்லாம் சொல்கின்றார்கள். அப்புறம் குமாரின்னு ஒரு பெண் கர்க்க குலத்தில் பிறந்த ஒரு குணின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அப்போ அந்த குணிங்கிற அந்த மகரிஷிக்கு குமாரின்னு ஒரு 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 பிரம்மச்சாரிணி, இது ஆல்சோ குமாரி பிரம்மச்சாரிணி, அவளுடைய தவத்தை எல்லாம் அந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் இந்த குருக்ஷேத்திரத்தினுடைய மகை இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு வரும்பொழுது இந்த பர்டிகுலர் இந்த செமந்த பஞ்சகம்ங்கிறது இட் இஸ் அன் என்ட்ரன்ஸ். அது குருக்ஷேத்திரத்துக்கு தான் அந்த பேரு. அந்த இடத்துல வரும்பொழுது அங்கேதான் பல்ராமர் வந்து இந்த யுத்தத்தில் வந்து சல்லியன் கொல்லப்பட்டு விட்டான் அப்படின்னா அந்த அந்த தீர்த்த யாத்திரை முடிவில் வந்து நாரதர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சல்லியன் கொல்லப்பட்டு விட்டான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் வந்து கத யுத்தம் நடக்க போறது. நீ போறதா இருந்தா நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பலராமர் வந்து தன்னுடைய தீர்த்த யாத்திரையை முடித்து கொண்டு அந்த பீமனும் துரியோதனனும் அந்த கதை யுத்தத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தடைகின்றார் அப்படின்னு ஒரு சின்ன அழகான இந்த தீர்த்த யாத்திரை பருவத்துல அந்த சரஸ்வதி நதிக்கரையில எப்படி எப்படி ஒவ்வொருத்தர் தபஸ் செய்தார்கள், அவர்களுடைய பிரபாவங்கள் எல்லாம் என்ன என்பதை பார்க்க முடியும். அடுத்த வாரம் இந்த பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடக்கக்கூடிய அந்த கதா யுத்தம் அதை வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.